திருசிலுவை பாதை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதிவரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மண்டாகிறோம். ஆமென். முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டரட்சித்தீர். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் என்பது மனித வரலாற்றில் மிக ஆழமான அன்பின் வெளிப்பாடாகும். குற்றமில்லாதவராக இருந்தும் ஆண்டவர் இயேசு தவறாக குற்றம் சாட்டப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுகிறார். இங்கே நாம் நீதியை விட அதிகமாக அன்பின் ஆழத்தை காண்கிறோம். இயேசு எந்த பாவமும் செய்யவில்லை. ஆனாலும் மனிதர்களின் பொய்கள், பொறாமை, சுயநலம் ஆகியவற்றின் காரணமாக அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார். அவரை குற்றவாளியாக அறிவித்தவர்கள் உண்மையை அறிந்தும் மறுத்தனர். இந்நேரத்தில் இயேசு தம்மைத்தாமே காக்க முயற்சி செய்யவில்லை. ஏன்? அன்புக்காக. அன்பு தன்னைத்தானே ஒப்புக்கொடுக்கிறது. இயேசுவால் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆனால் மனித குலத்தை மீட்கும் அன்பின் காரணமாக அவர் அமைதியாக தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த அமைதி பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய அன்பின் சக்தி. பிலாத்து இயேசுவில் குற்றம் இல்லை என்பதை உணர்ந்தான். ஆனால் மக்கள் விருப்பத்திற்காக, பயத்திற்காக அவன் இயேசுவை மரணத்திற்கு ஒப்படைத்தான். இங்கே நாம் மனிதரின் பலவீனத்தை காண்கிறோம். நாம் பலமுறை உண்மையை அறிந்தும் அன்பை விட பயத்தையும் சுயநலத்தையும் தேர்ந்தெடுக்கிறோமா? இயேசு தீர்ப்பிடப்பட்ட அந்த தருணம் உலகம் அன்பை மறுத்த தருணமாகும். ஆனால் அதே நேரத்தில் அன்பு வெற்றி பெறும் பயணம் அங்கேயே தொடங்குகிறது. இயேசு மௌனமாக நிற்பது நம்மை சிந்திக்க அழைக்கிறது. நம்மை தவறாக புரிந்து கொள்ளும்போது நாம் எப்படி நடக்கிறோம்? குற்றமில்லாமல் குற்றம் சாட்டப்பட்டால் நம்முடைய பதில் என்ன? துன்பத்தை அன்புக்காக ஏற்க நாம் தயாரா? இயேசுவின் இந்த நிலை நமக்கு ஓர் அழைப்பு. அன்பு என்றாலே எப்பொழுதும் எளிதல்ல. சில நேரங்களில் அது தியாகமாகும். நாம் அன்றாட வாழ்வில் பல சிறிய தீர்ப்புகளை அனுபவிக்கிறோம். குடும்பத்தில், வேலை செய்யும் இடத்தில், சமுதாயத்தில் சிலர் நம்மை தவறாக மதிப்பிடலாம். அப்போது நாம் கோபப்படாமல், பழி வாங்காமல், இயேசுவை போல அன்புடன் பதிலளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு என்பது அனைத்தையும் தாங்கும் சக்தி. இயேசு பொய்யை எதிர்த்து சண்டையிடவில்லை. ஆனால் அன்பின் மூலம் உண்மையை வெளிப்படுத்தினார். இந்த முதல் நிலை நமக்கு சொல்வது, அன்பு அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது. அன்பு துன்பத்தை தாங்க கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிறரை மன்னிக்க கற்றுக் கொடுக்கின்றது. தியானம். இப்போது ஒரு நிமிடம் நம் வாழ்க்கையை நினைத்து பார்க்கலாம். நாம் யாரையாவது தவறாக தீர்ப்பிடப்பட்டிருக்கிறோமா? நாம் யாருக்காவது அநியாயம் செய்திருக்கிறோமா? அல்லது நாமே அநியாயத்தை அனுபவித்திருக்கிறோமா? அந்த எல்லா தருணங்களுக்காகவும் இயேசுவின் அன்பு நம்மை ஆற்றுப்படுத்துகிறது. ஜெபம். அன்பை உருவான இயேசுவே, நீர் குற்றம் இல்லாமல் தீர்ப்பிடப்பட்ட போது கூட அன்பை விட்டுவிடவில்லை. எங்களுக்கு அநியாயம் நேர்ந்தாலும் அன்பில் நிலைத்திருக்க அருள் தாரும். பிறரை குற்றம் சாட்டாமல் புரிந்து கொள்ளும் இதயத்தை தாரும். உம்மை போல அமைதியிலும் அன்பிலும் வாழ கற்றுக்கொடும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென்.